வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த 5வது டெஸ்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கஷன் வீடியோ ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டிஸ்கஷன் வீடியோ பார்ட் 3 வீடியோ. சரிங்களா? ஸோ நாம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 51 இருந்து 75 வரைக்கும் உள்ள இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான கீஸ் அண்ட் டிஸ்கஷன் தான் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 1 இருந்து 25 வரைக்கும் ஒரு வீடியோவும் 26 இருந்து 50 வரைக்கும் ஒரு வீடியோவும் ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் பிடிஎஃப் அண்ட் கீஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். வீட்டில் பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம இதில் 51வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் 51 கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் விசை மற்றும் இயக்கம் குறித்த இக்கலிலியோவின் கூற்றுகளில் தவறானது. அப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், விசை மற்றும் இயக்கத்தை பற்றி சொன்ன நபர் யாருன்னா கலிலியோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுவும் ஒரு கொஸ்டின் தான் நமக்கு. சரிங்களா? அதில் எது ராங்னு கேட்டிருக்காங்க, எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் கூற்று வந்து பாருங்க, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விடும் பொழுது ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். இது ஸ்கூல்ல இருந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா இல்லையா? வெற்றிடம்னா வேக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வெற்றிடம்னு சொல்றோம். அப்ப எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கக்கூடிய, காற்று இல்லாத இருக்கக்கூடிய வெற்றிடத்தில், புரியுதுங்களா இல்லையா? நீங்க ஒரே உயரத்திலிருந்து பாருங்க, வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள், மாஸ் இருக்கா இல்லையா? மாஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 மாஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோ மாஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோ மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் மாஸ், புரியுதுங்களா? அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க ஒரு வெற்றிடத்துல தூக்கி போட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே கடைசியில் வந்து ஜாயின் பண்ற இடம், சரிங்களா, கீழே விழுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அந்த டிராவல் பண்ற அந்த டைம் வந்து சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து சரிதான். ஆனா இங்க தப்பானதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா? இது வந்து கலிலியோ தான் சொல்லிருக்காரு அந்த கான்செப்ட் மூலமா. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஆனா அங்க தப்பானதான் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து இது இல்லை. அப்ப ஆன்சருக்கு அதே மாதிரி புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு புறவிசை அந்த இடத்துல செயல்படணும். செயல்படாத வரை அது எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அது மேல ஏதாவது நம்ம வந்து ஒரு கைப்பட்டாவோ ஏதோ ஒரு விசை செலுத்தினா மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும். அவன் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்காத வரைக்கும் அதுல எந்த வித சேஞ்சஸும் ஆகாதுங்கிறது இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? இதுவும் சரிதான். ஆனா அவங்க தப்பானதான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரின்னு தான் வருது. தப்பானதான் கேட்டிருக்காங்க. அப்ப எதுவுமே தப்பு இல்ல. புரியுதுங்களா? அப்ப வந்து இதான் ஆன்சர். எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஓகே. அடுத்தது 52வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் திசை நிலைமத்திற்கான உதாரணத்தை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, திசை நிலைமம். சரிங்களா? இந்த திசை நிலைமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, திசை நிலைமம் அப்படின்னா என்ன, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் குறிப்பிட்ட திசையில் நகரும் போது புறவிசை செயல்படாவிட்டால் அது தன் திசையிலேயே, அது தன்னுடைய இடத்திலேயே இருக்கும். எந்தவித மாற்றமும் இருக்காது. அதான் திசை நிலைமம். அந்த டைரக்ஷன்ல அப்படியே தான் நிக்கும். எந்தவித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுக்காத வரைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த திசை நிலைமத்துக்கான நீங்க விளக்கமா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, அதுல வந்து எது வந்து அதுக்கான உதாரணம் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இது சயின்ஸ் ஏரியா பார்த்துக்கங்க. நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுதல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேளுங்க. ஓகேங்களா? அப்ப இது வந்து தப்பு. என்ன காரணம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இயக்க நிலைமம் அப்படின்னு சொல்றோம். அதாவது 0ல இருந்து ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். சரிங்களா இல்லையா? ரன்னிங், ஸ்டாப். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்து திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறான். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இயக்க நிலைமம். ஒரு நிலையான இடத்துல இருந்து திடீர்னு இயங்க ஆரம்பிக்கிறான் தெரியுமா? அதுக்கு பேரு இயக்க நிலைமம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். 2வது பாருங்க, ஓடும் வாகனத்தில் வளைபாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய்தல். சரிங்களா? ஒரு பைக்ல போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு டர்னிங் வரும்பொழுது நம்ம இப்படி சாயறோமா? ஓகேவா? சாயும்போது நம்ம உடம்பு என்ன ஆகுது? பைக் இப்படி திரும்பினாலும் நம்ம உடம்பு வந்து இப்படி நேரா இருக்கிற மாரியே இருக்கும். அதாவது நம்ம பைக் வந்து நம்ம உடம்பு வந்து நேரா ஓட்டிட்டு போற மாரி நம்ம பாடி அந்த கண்டிஷன்ல இருக்கும். திடீர்னு இப்படி சாயும்பொழுது நம்ம உடம்பு மட்டும் இப்படி ஒரு மாதிரியா அப்படி என்ன ஆகும்? இப்படி இந்த பக்கம் டிராவல் பண்ற மாரி இருக்கும். அதாவது நேரடியா தானே போனோம். நம்ம உடம்பு நேரா தான் போற மாரியே நம்மள அப்படியே இழுத்துட்டு போகும். அதனால தான் அந்த அந்த வளைவுல வந்து நம்ம என்ன பண்றோம்? ஸ்டைலா அப்படி வளையற மாரி நம்ம பாடி வந்து அந்த மாரி காமிக்குது. அப்ப இதுதான் இதுக்கான விடை. அந்த திசை நிலைமத்திற்கான
இதான் இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? டர்ன் பண்றீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு புறவிசைய குடுக்குறீங்க. புறவிசைய குடுக்காத வரைக்கும் பைக் எப்படித்தான் போகும்? உங்களுடைய பாடி எப்படித்தான் இருக்கும்? நேரா தான் போகும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு டர்ன் பண்ணும்பொழுது தான், புறவிசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ குடுக்கும்போது தான், அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகுது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பி தாங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே. அடுத்து வந்து 53 பறவைகள் தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுவதனால் காற்றானது அவ்விசைக்கு சமமான எதிர்விசையினை உருவாக்கி பறவையை மேலே பறக்க வைக்கிறது. இது கூற்று சரியான்னு கேட்கறாங்க. ஆமா சரிதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பறவை இருக்குங்களா இல்லையா? அது தன்னுடைய ரெக்கைகள வந்து இப்படி இப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, காத்த வந்து இப்படி அழுத்துது. அழுத்தும் பொழுது அந்த காற்று எந்த அளவுக்கு அந்த ரெக்க வந்து அந்த சிறகுகள் வந்து இப்படி அமுத்துதோ, இதே அளவுக்கு அந்த காற்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மேல வந்து பறவைய வந்து பறக்க வைக்குது. எந்த அளவுக்கு ஃபோர்ஸா அழுத்துதோ, அந்த அளவுக்கு பறவை மேல போகுது. லைட்டா அழுத்துனா லைட்டா மேல பறக்குது. அதிகமா அழுத்துனா மேல அதிகமா வந்து பறக்குது. அப்ப ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. நியூட்டன் 3 லா பேஸ் பண்ணி இது வந்து என்ன பண்ணுது? செயல்படுது. அப்ப இது சரிதான். சரிங்களா? அப்ப பறவை மேலே பறப்பதற்கு என்ன லா வந்து யூஸ் ஆகுது? என்ன விதி பயன்படுது அப்படின்னா, நியூட்டன்ஸ் 3 லா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப வந்து கூற்று ஏங்கிறது சரி. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டன் 3ஆம் விதியின் அடிப்படையில் மட்டும் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி மொட்டையா குடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு இது வந்து சரியான விளக்கம் தான். புரியுதுங்களா? 2மே அதாவது பார்த்தீங்கன்னா, கூற்று ஏவும் சரி, ஆரும் வந்து சரிதான். கூற்று ஏவுக்கு வந்து ஆர் வந்து சரியான விளக்கம் அப்படிங்கிறத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 54 புரியுதா? கீழ்கண்டவற்றுள் மிதப்பு விசை தொடர்பான சரியான கூற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமாம் தான். ஸோ நன்னீர் இருக்கா இல்லையா? ஓகேவா? நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசை ஏற்படுத்தும். நன்னீருங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்மியா இருக்கும். அதே மாரி உப்பு நீர், சால்ட் நீர்ல வந்து டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். எங்க டென்சிட்டி அதிகமா இருக்கோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிதப்பு அதாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோமா இல்லையா? மிதப்பு விசை. அந்த மிதப்பு விசை எப்படி இருக்கும்னா, அதுவும் அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா இல்லையா? ஸோ அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். அடர்த்தி எங்க அதிகமா இருக்கிறதோ, அங்க வந்து மிதப்பு விசை அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே லாஸ்ட் டெஸ்ட்லயே நான் அத பத்தி ஃபுல்லா நான் சொல்லிருப்பேன். எப்படின்னா, ஸோ டெட் சீன்னு சொல்லி ஒண்ணு படிச்சோமா இல்லையா? டெட் சி. அதாவது சாக் கடல்ன்னு சொல்லுவாங்க. டெட் சி. இந்த இந்த டெட் சி எங்க இருக்கு அப்படின்னா, இஸ்ரேல்ல இருக்கு. உப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி சொல்லிருக்கிறேனா இல்லையா? உப்பு எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும். அங்க போய் நீ சூசைட் பண்ணிக்கிறன்னு சொல்லி அந்த டெட் சீல போய் நீ போய் கடல்ல போய் என்னதான் குளிச்சு கடல்ல போய் முத்தெடுத்தாலும் நீங்க என்ன ஆக மாட்டீங்க? கடல்ல மூழ்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அங்க வந்து உப்பு தன்மை அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு உப்பு தன்மை அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு பாடி வந்து மிதக்குங்கிறது ஒரு கான்செப்ட். இது வந்து பிசிக்ஸ்ல. சரிங்களா? அத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஓகே. அப்ப வந்து இதுக்கு ஆன்ஸர் வந்து என்னது? ஏ தான் அதுக்கு வந்து சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 55 ஏன் இருசக்கர வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? சாலையுடனான அழுத்தத்தை குறைக்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆமா. அப்ப சக்கரம் இருக்கா இல்லையா? கனரக இது வாகனங்கள். இப்ப வந்து பெரிய பெரிய அந்த டர்னல்லாம் இருக்கா இல்லையா? பெரிய பெரிய டர்னலு பெரிய பெரிய ஃபேக்டரிக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ளைட் இருக்கா இல்ல ஏரோப்ளேன். ஏரோப்ளேனுடைய ரெக்கையெல்லாம் வந்து என்ன பண்ணும், பெரிய பெரிய லாரி வந்து டாரஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போவாங்க. அந்த லாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18, 26, 36 இப்படி ரொம்ப இதா இருக்குல்ல. டபுள் டயராவும் இருக்கும். ரொம்ப பக்கத்து பக்கத்துல விட்டு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? 8 டயர், 16 டயரு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஏன் அதிக டயர் குடுக்குறாங்க அப்படிங்கிறது கான்செப்ட். ஏன் அதிக டயர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் கொண்டுள்ளன. ஏன்? என்ன காரணம் அப்படின்னா, சாலையுடனான அழுத்தத்தை குறைக்க. இது வந்து சரியான விடை தான். இப்ப நீ வந்து ஒரு லாரி இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 4 சக்கரம் இருக்கு. இந்த 4 சக்கரத்துல வந்து பெரிய ஒரு லோடு, வெயிட் சரியா ரொம்ப வெயிட் அதிகமா வைக்கிற, அதுக்கான இன்ஜின் நல்லா கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அந்த லாரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வெயிட்ட இழுத்துக்கிட்டு போகும்பொழுது, லாரிக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா, அந்த லாரி போற ரோட்டுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்காங்கிறது பிரச்சனை. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த அழுத்தம் வந்து 4 டயர்லுமே கீழ இறங்கும். அப்படித்தானே மீனிங்கு? மேல தலையில வந்து ஒரு வெயிட் ஒரு 100 கிலோ தூக்கி வச்சோம்னா எப்படி இருக்கும்? தலையில வந்து இறங்குதா இல்லையா? அதே மாதிரி இந்த லாரியில வைக்கக்கூடிய வெயிட் வந்து 4 சக்கரத்துல இறங்குது. 4 சக்கரத்துல இறங்கும்போது, ரோட்ல வந்து பயணம் செய்யும்போது, 4 சக்கரம் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ, அந்த இடம்லாம் ரோடு வந்து பேந்துக்கும். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா, ஒரே இடத்திலே ஃபோர்ஸ் அதிகமா ஆனால், ஃபோர்ஸ் எந்த இடத்துல அதிகமா போகுதோ, அந்த இடத்துல ரோடு டேமேஜ் ஆகும். அப்ப அந்த லாரி எங்கெல்லாம் போகுதோ ஃபுல்லா பேத்துக்கிட்டே போயிடும். அப்ப இந்த 4 சக்கரங்கிறத ஒரு 16 சக்கரமா போட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சக்கரத்திலயுமே வெயிட் வந்து என்ன ஆகும்? தன்னை எடுத்துக்கும்.
சொல்றது புரியுதா? அந்த வெயிட் வந்து எல்லா சக்கரத்திலயுமே சமமாக எடை பகிர்ந்தளிக்கப்படும். அதனால் சாலைகள் வந்து எந்தவித டேமேஜ் ஆகாது, விபத்து ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்ப இது சரிதான். அடுத்து சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். வெறும் 4 சக்கரம் ரோட்ல வந்து டச் ஆகுதா? அதுக்கும் 16 சக்கரம் ரோட்ல டச் ஆகுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 16 சக்கரம் ரோட்ல டச் ஆனுச்சுன்னா, இப்ப ஒரு ஒரு 100 கிலோ ஒரு மூட்டைய வந்து நான் ஒரு ஆளு தூக்குறதுக்கும், 2 பேர் சேர்ந்து தூக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 2 பேர் சேர்ந்து தூக்குறோம்னா, அந்த 100 கிலோ வெயிட்ட வந்து 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி தூக்குறோம். வெயிட் கம்மியாகுது. அப்ப உடல் திறன் வந்து அங்க கம்மியா தேவைப்படுது. நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, தேய்மானம் வந்து கம்மியாகுதா இல்லையா? ஆமா. நார்மலா வெயிட் தூக்குறவங்கலாம் பாருங்க, முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலியில வந்து சீக்கிரமா உட்காந்துருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமாகும். அதே மாரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, தேய்மானம் அதிகமாகும். அப்ப ஒரே ஆளா 4 சக்கரம் உள்ள வண்டி வந்து அதிகமா வெயிட் எடுத்ததுன்னா, தேய்மானம் அதிகமாகுது ரோடு. அதே 8, 16 சக்கரம் இருந்தமா தான் தேய்மானம் கம்மியாகுதுங்கிறது இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கங்க. 2ம் சரிதான். 2ம் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க 56வது கொஸ்டினு. வளிமண்டல அழுத்தத்தின் SI அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ்கல். சரிங்களா? வளிமண்டல அழுத்தத்துடைய SI அலகுங்கிறது என்னது? பாஸ்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இந்த பாஸ்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, 1 பாஸ்கல் ஈக்குவல் டூ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிது. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, 1 நியூட்டன் சதுர மீட்டர் இப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து இது விடை. 1 பாஸ்கல் ஈக்குவல் டூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சாதாரண வளிமண்டல அழுத்தம், அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்கல்னு சொல்றப்ப வளிமண்டல அழுத்தத்தின் SI அலகு தான் பாஸ்கல். அப்ப சாதாரண வளிமண்டல அழுத்தம் என்னது? சாதாரண வளிமண்டல சாதாரண வளிமண்டல அழுத்தம். இந்த சாதாரண வளிமண்டல அழுத்தம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம்னு சொல்றோம். அட்மாஸ்பியர் புரியுதுங்களா? ஒரு அட்மாஸ்பியரிக் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண வளிமண்டல அழுத்தம்ங்கிறது. இந்த ஒரு அட்மாஸ்பியர் ஏடிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1,1325 பாஸ்கல். இந்த இது ஒரு வேல்யூ. இது வந்து நீங்க மெமரி பேஸ்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. புரியுதா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரிக் பிரஷர வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்கல் தான் அளக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 57 பின்வரும் எந்த விதியின் அடிப்படையில் ஆட்டோமொபைல் வாகனங்களில் ஹைட்ராலிக் பிரேக்குகள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது பாஸ்கலுடைய விதி தான். இந்த பாஸ்கலுடைய விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு திரவம் அல்லது வாயு தான். நல்லா கவனிச்சுங்க. இந்த பாஸ்கல் விதியில எது எது யூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். திரவமும் யூஸ் ஆகுது, வாயுவும் யூஸ் ஆகுது. ஒரு திரவம் அல்லது வாயு இருக்குது. சரிங்களா? கேஸ் அல்லது லிக்விட்ஸ் இருக்கு. அத வந்து ஒரு டப்பாயில போட்டு அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஊசிலாம் இருக்கா இல்லையா? ஊசியில வந்து லிக்விட் எழுத்தி வந்து என்ன பண்றாங்க? இப்படி அழுத்துறாங்களா இல்லையா? ஊசி அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அந்த கான்செப்ட் வச்சுக்கங்க. ஹைட்ராலிக் சரிங்களா? அப்ப அந்த ஊசிய வந்து அந்த உள்ளார இருக்க அந்த அந்த திரவத்த வந்து அழுத்தும் பொழுது, அந்த திரவம் என்ன பண்ணுது? அந்த உள்ளார இருக்க கேப்ல வந்து எல்லா இடத்துலயும் சமமா பரவுது. இப்ப நேத்து கூட பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, விஷ ஊசி போட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நியூஸ்ல பார்த்தோம். சரிங்களா? அந்த லவ்வர். வெறும் உள்ளார வந்து லிக்விட் இல்லாம வெறும் ஊசிய வச்சு அழுத்துனா நம்ம செத்துருவோம். சொல்றது புரியுதுங்களா? எம்ப்டி ஊசிய வச்சு அழுத்துனா நம்ம செத்துருவோம். இது 1. 2வது அது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட வச்சு நம்ம அழுத்தும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த உள்ளார இருக்க இடத்துல எல்லா இடத்துலயுமே அந்த லிக்விட் பரவுதா? ஆமா தானே? அதே மாரி வெறும் லிக்விட் இல்லாம வெறும் ஊசிய வச்சு அழுத்துனாலும் உள்ளார வந்து காத்து இருக்கா இல்லையா? அந்த காத்து வந்து அந்த ஊசிக்குள்ளார இருக்க எல்லா இடத்துலயுமே சமமா பரவும். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஹைட்ராலிக் இந்த பெரிய பெரிய வண்டி இந்த புக்லிங் வைக்கிற வண்டி, பெரிய பெரிய கார்லாம் இருக்கா இல்லையா? அந்த கான்செப்ட்ல வந்து இது வந்து யூஸ் ஆகும். பாஸ்கல் விதி. அதுல வந்து திரவமா இருந்தாலும் சரி, வாயுவா இருந்தாலும் சரி 2மே எதுல யூஸ் ஆகுது? ஆமா. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அழுத்தும் பொழுது, அனைத்து இடங்களிலும் சமமாக பரவுதுங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்ப டிரைவர் வந்து பிரேக் போடும்பொழுது, அந்த அந்த இடத்துல வந்து திரவம் முழுவதும் பரவுற மாரி அழுத்துறாரு. அதனால சக்கரங்கள் மீது அந்த அந்த பிரஷர் போய் பட்டு என்ன ஆகுது அப்டின்னா, அந்த இடத்துல வந்து பிரேக் பிடிக்குது அப்டிங்கிறத சிம்பிளா அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸோ இப்ப நம்ம லைஃப்ல நம்ம எந்த இடத்துல எத யூஸ் பண்ணாலுமே பிசிக்ஸ் வந்து நிக்கும். அந்த இடத்துல மேத்ஸ் வந்து நிக்கும். சொல்றத பொறுத்த பிசிக்ஸ், மேத்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணும்? நிக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து வந்து 58 ஆ பாஸ்கலின் மீது எவற்றின் மீது செயல்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். பாருங்க. வாயுக்கள் மீதும் செயல்படுது, திரவங்கள் மீதும் செயல்படுது. இது 2ம் ரொம்ப முக்கியமானது. வாயுக்கள் உள்ளார அழுத்துனாலும் சமமா பரவுது. திரவங்கள உள்ளார அழுத்துனாலும் சமமா பரவுதுங்கிறது தான் அந்த பாஸ்கல் விதிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. இது சிம்பிளான கொஸ்டின் தான் இது. அடுத்து பாருங்க 59வது கொஸ்டின். 59
இது பின்வரும் இணைகளில் எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேகம்ங்கிறது என்னது? வேகங்கிறது மீட்டர் பை செகண்ட் தான். அது சரிதான். அடுத்து வந்து அழுத்தம் அப்படிங்கிறது அழுத்தத்துக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் தான். சரிங்களா? அழுத்தத்துக்கான எஸ்ஐ அலகுங்கிறது என்னது? பிரஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல். ஆனா நியூட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசைன்னு சொல்லுவாங்க. என்னது? ஃபோர்ஸ். விசைக்கான எஸ்ஐ அலகு தான் நியூட்டன். அது தப்பா போட்டுருக்காங்க. அப்போ வந்து இது தப்பு. முதல் இது ரைட்டு. முடுக்கங்கிறது மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்ங்கிறது என்னது? இது சரி. சரிங்களா? விசைங்கிறதுக்கு என்னது? விசைக்கான அலகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஆனா ஒரு டைன்ங்கிறது என்னது? சரிங்களா? இது தப்பு இது. விசைக்கு வந்து டைன்ங்கிறது தப்பு. அப்ப டைன்ங்கிறது என்ன அப்படின்னா, டைன் என்பது ஒரு சிஜிஎஸ் அலகு. என்னது? ஒரு சிஜிஎஸ் அலகு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ் அலகு. இதுக்கு என்ன இல்ல? அதாவது எஸ்ஐ அலகு இல்லை. என்ன இல்ல? எஸ்ஐ அலகு எஸ்ஐ அலகு இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 வந்து சரிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தொலைவு இடப்பெயர்ச்சிக்கு சமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்னது? ஆ அதாவது தொலைவு வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அ, ஆ. ஓகே. இதுல வந்து தொலைவு வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமமாக இருக்கலாங்கிறதா இதுக்கு வந்து சரியான விடை. அதாவது இதுல வந்து தொலைவு எப்போதும் இடப்பெயர்ச்சிய விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, தொலைவு வந்து இடப்பெயர்ச்சிக்கு 1 வந்து சமமா இருக்கும் அல்லது அதிகமா இருக்கும். இதுதான் ஆன்சர். அப்ப இது தப்பு. 2வது தப்பு. ஸோ 3வது பாருங்க, தொலைவு எப்போதும் இடப்பெயர்ச்சிக்கு சமமாக இருக்கும். சமமாக இருக்கிறது சரிதான். ஆனா சமமாக மட்டும் இருக்காது. அதிகமாவும் இருக்கும். அப்ப இதுவும் தப்பு தான். தொலைவு என்பது ஒரு வெக்டர் அளவுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்கேலர் அளவு. சரிங்களா? என்னது? தொலைவுங்கிறது என்னது? ஒரு ஸ்கேலர் அளவு. மொத்த நீளம் இருக்கா இல்லையா? எத்தன தொலைவு அப்படிங்கிறது, டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர். ஒன்லி டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். வெக்டர் அப்படின்னா, அதுக்கு வந்து எங்க இருக்கும்? டிஸ்டன்ஸும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஓகே. மழைநீர் துகள்கள் கோளை வடிவத்தை பெறுவது ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மழைநீர் துகள்கள் கோளை வடிவத்தை பெறுவது ஏன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்பரப்பு இழுவிசை பரப்பு பகுதியை குறைப்பதன் காரணமாக. என்ன மேற்பரப்பு அந்த இழுவிசைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த மேற்பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. இப்ப இது மழைத்துளி இருக்கா? இப்ப ஒரு வாட்டர் வந்து இப்படி சதுரமா மேல இருந்து விழுதுன்னு வச்சுக்கயேன். ஒரு ஐஸ் கட்டி மாரி. அது வர, வர, வர என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி விழுதா? இப்படி தானே விழுது? இப்படி தான் விழுது. ஓகேங்களா? இல்லையா? அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கூம்பு ஆகுதா? இல்லையா? இது ஏன் ஆகுதுன்னா, இதனால தான் ஆகுது. எது? மேற்பரப்பு இழுவிசையால் தான் அந்த லிக்யூடோடைய மேற்பகுதி என்ன ஆகுது? மேற்பரப்பு இழுவிசைங்கிறதால மேல இழுக்கிறதால அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஷேப் வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கோன் மாரி மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னது? இழுவிசை 41 61 அதான் நீர்த்துகள்களின் உட்கரு விசை காரணமாக துகள்கள் ஒன்றுக்கொன்று பிணைந்திருப்பதனால், அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து குறைஞ்சபட்ச பகுதியை இது பெறுகிறது. திரவத்தின் மேல் மட்டத்தை குறைக்க உதவும் ஒரு விசையாகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. திரவத்தின் மேல் மட்டத்தின் விசையை குறைக்க உதவும் கருவி. அந்த மேற்பரப்பு இழுவிசை மூலமா தான் இது வந்து என்ன ஆகுது? இப்படி உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே. அடுத்தது வந்து 62 2 பொருட்களுக்கு இடையேயான தூரம் டேஷாக இருக்கும்போது, அவற்றுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை பாதியாக குறைகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது இரட்டிப்பாகும்போது தான். சரிங்களா? இரட்டிப்பாகும்போது அது வந்து எப்படி இது? பாதியா குறையுதுன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கங்க. எடையின் எஸ்ஐ அலகு வந்து நியூட்டன். சரிங்களா? எடையின் எஸ்ஐ அலகுங்கிறது நியூட்டன். ஒரு நியூட்டன்ங்கிறது கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? எடை அதாவது விசை அல்லது புவியீர்ப்பு விசையின் காரணமாக உருவாகிறது. ஒரு எடைங்கிறது ஏன் வெயிட் அதிகமா இருக்குது அப்படின்னா, 1 இங்க பாருங்க. வெயிட் ஏன் இருக்குது அப்படின்னா, 1 ஃபோர்ஸ், இன்னொன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அதாவது 1 எடை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து என்னது? விசை மற்றும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக உருவாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, நிறை இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதான் சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆ மாசு. மாசுனா என்னது? நிறைனா என்னது? கிலோகிராம் சொல்லுவோமா? இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது என்னது? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. அப்ப ஒரு நியூட்டன் என்ஸ் ஈக்குவல் டூ என்னது? கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டுங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
இதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீர் ஸ்ட்ரைட்டுகள் போன்ற சிறிய பூச்சிகள் எதன் காரணமாக தண்ணீர் மீது நடக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் காரணம் என்னது? மேற்பரப்பு இழுவிசை காரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பூச்சி வந்து மேல வந்து தண்ணீல வந்து லேசா நடக்குது. அதாவது இப்ப வந்து வாட்டர்ல வந்து அந்த வாட்டர் கன்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அந்த மூலக்கூறுகள் வந்து ஒன்றிணையும் பொழுது, வாட்டர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். மென்மையா இருக்கும். எப்படி இருக்கும்? மென்மையா இருக்கும். இந்த மென்மையா இருக்கிற வாட்டர்ல வந்து இந்த பூச்சி வந்து மேல நடக்கும். நீங்க வந்து வாட்டர்ல பார்த்திருப்பீங்க. நாம கால வச்சா உள்ளார போகுறோம். ஆனா பூச்சி மட்டும் மேல கால வச்சுதுனா ஏன் மிதக்குது அப்படின்னா, இந்த பூச்சி வந்து ஒண்ணு வெயிட்லெஸ் புரியுதுங்களா? வெயிட் கம்மியா இருக்கிறது ஒரு காரணம். 2வது அதனுடைய கால்களுடைய பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரப்பளவுல வந்து அந்த கால்களுடைய அடிபாதம் இருக்கா இல்லையா? அது வந்து வாட்டருடைய மென்மையான பகுதிய வந்து மேலோட்டமா ஹேண்டில் பண்ணுது. நாம கால வச்சோம்னா பொதுக்குன்னு கால வைப்போம். புரியுதுங்களா இல்லையா? நம்மளுடைய வெயிட் பிளஸ் நாம அந்த தண்ணிய வந்து கால வைக்க வச்சு நம்ம டீல் பண்ற விதம், இதனால நாம வந்து கால வச்சா தண்ணி கீழ முழுகுது. ஆனா பூச்சி கால வச்சா மிதக்கிறதுக்கு காரணம் இது 2 கான்செப்ட் தான். அதனால மேற்பரப்பு இழுவிசை காரணமாக என்னது? இந்த பூச்சிகள் வந்து மேல மிதக்குதுங்கிறது ஒரு கான்செப்ட்டா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். புயல்களின் போது கப்பல்களின் மேற்பரப்பில் இழுவிசையின் தாக்கத்தை மாலுமிகள் எவ்வாறு குறைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, புயல் கடல்ல டிராவல் பண்றவங்களுக்கு கேட்டீங்கன்னா, அடிக்கடி என்ன பண்ணும் சைக்ளோன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல்கள் வந்து என்ன ஆகும், மேல வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பயமா இருக்கும். சரிங்களா? தண்ணிலாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த புயல் டைம்ல கப்பல்கள் வந்து மேற்பரப்பு இழுவிசையின் தாக்கத்தை இந்த மேற்பரப்பு இழுவிசையின் தாக்கத்தை மாலுமிகள் எப்படி இது குறைக்கிறாங்க? அப்ப புயல் வரும்பொழுது மேற்பரப்பு இழுவிசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்பரப்பு இழுவிசை அதிகமா இருக்கிறதால என்ன ஆகும்? அதிகமா டைடல் உருவாகும். அதிகமா அலைகள் உருவாகும். இந்த மேற்பரப்பு இழுவிசையால் தான் கடலில் என்ன உருவாகிறது? அலைகள் உருவாகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்னன்னா, இந்த மேற்பரப்பு இழுவிசை இருக்கிறதால தானே அலை உருவாகுது. அப்ப அலைய கட்டுப்படுத்தணும்னா எத கட்டுப்படுத்தி ஆவணும்? மேற்பரப்பு இழுவிசைய கட்டுப்படுத்தி ஆவணும். அப்ப ஷிப்ல இருக்க நேவிகேஷன்ல உள்ள மாலுமிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடல்ல வந்து எண்ணெய், இந்த ஆயில்லாம் கீழ கொட்டுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? எண்ணெய் அல்லது சோப்பு பொடியை அந்த இடத்துல கொட்டுவதன் மூலமாக, ஊற்றுவதன் மூலமாக அந்த மேற்பரப்பு இழுவிசைய வந்து கம்மி பண்ணுவாங்க. மேற்பரப்பு இழுவிசைய வந்து கம்மி பண்ணிட்டா, அந்த இடத்துல அலைகளுடைய தன்மை வந்து கம்மியாயிடும். சொல்றது புரியுதுங்களா? அப் அப்ப செயற்கையாவே அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? அலைய வந்து நாம என்ன பண்றோம்? கண்ட்ரோல் பண்றோம். இயற்கையா வரக்கூடிய அலைய நம்ம செயற்கையா கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது இந்த இடத்த புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கடலில் எண்ணெய் மற்றும் அல்லது சோப்பு பொடியை ஊற்றுவதன் மூலமாக புயல்களில் வந்து கடல்ல கப்பல் வந்து மிதக்கிறதும்போது அந்த வரக்கூடிய மேற்பரப்பு இழுவிசையின் தாக்கத்தை மாலுமிகள் வந்து இப்படிதான் ஹேண்டில் பண்றாங்கங்கிறத நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க 66வது கொஸ்டின். ஒரு அணுவில் எலக்ட்ரான்களை அணுக்கருவை சுற்றி சுற்றுப்பாதையில் வைத்திருக்க மையநோக்கி விசையாக செயல்படும் விசை எதுன்னு கேட்கறாங்க. ஒரு ஆட்டம் இருக்கு. ஆட்டம் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தானே படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில. இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்? எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் கண்டென்ட். அதே புரோட்டான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் கண்டென்ட். இது 2ம் தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் ஆர்பிட்ல. ஆர்பிட்ன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அணு அணுவோட சென்டர் பாயிண்ட் இது. சரிங்களா? நியூக்ளியஸ். அப்ப இது ஏன் வந்து இந்த அணுவ சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, நிலைமின்னியல் விசைன்னு சொல்றோம். என்ன விசை? எலக்ட்ரா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நிலைமின்னியல் விசை தான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? இருக்கு. இந்த நிலைமின்னியல் விசை இருக்கிறதால தான் இந்த அணுக்கள் வந்து எலக்ட்ரானும், புரோட்டானும் அதுல வந்து சுத்தி வருது. ஏன் நிலைமின்னியல் விசை இருக்கிறதால அத வந்து சுத்தி வருதுன்னா, நிலைமின்னியல் விசை என்ன கான்செப்ட்ல சுத்துது அப்படின்னா, மைய நோக்கு விசையாக. என்னது? மைய நோக்கு விசை. சென்டர் பாயிண்ட் எதுவோ அத நோக்கி தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா, இதுகிட்ட வந்து பவர் இருக்கிறதால எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்குது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ, அப்ப பவர் இப்ப வந்து சூரியன்ட்ட பவர் இருக்கிறதால எல்லா பிளானட்டையும் என்ன பண்ணுது? தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ, அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுது? பக்கத்துல உள்ள சுத்திலும் உள்ள எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, மையவிலக்கு விசை. மையவிலக்கு விசை எதுல செயல்படுதுன்னா, நிலைமின்னியல் விசைங்கிறது 2 கான்செப்ட்டா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் பார்ப்போம். 67வது கொஸ்டின். தாவரங்களில் குறுகிய நுண்குழாய்களின் வழியே நீரின் எந்த பண்பு அதை உயர அனுமதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, பரப்பு இழுவிசை தான். சரிங்களா? இந்த பரப்பு இழுவிசை வந்து இது பரப்பு இழுவிசையால தான் என்ன ஆகுது அப்படின்னா, தாவரங்கள்ல வந்து நுண்குழாய்கள் வழியே நீரின் எந்த பண்பு அதனை வந்து பார்த்தீங்கன்னா, உயர அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 67. ஓகே. அதாவது சைல குழாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த நுண்குழாய்ன்னு சொல்றோமா இல்லையா? அதுதான். சைல குழாய்கள்.
சைல குழாய்கள் வந்து வாட்டர் அதுக்குள்ளார போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். புரியுதா? இப்போ வந்து கீழ வந்து வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? தண்ணி வந்து உறிஞ்சுது. ஆனா அந்த அந்த தண்ணி வந்து எங்க போகுது? வேர்ல இருந்து கீழ வந்து மேல தண்டு வழியா போயிட்டு எல்லா கிளைக்கும் போகுதா இல்லையா? எல்லா கிளை இலைகளுக்கும் போகுதா இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு பைப் மாரி, டியூப் மாரி எது வந்து அந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா, சைல குழாய்கள் தான் அந்த வேலைய வந்து அந்த வொர்க்க பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப அதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் ஆகுதுன்னா, பரப்பு இழுவிசைங்கிற ஒரு மெத்தட், ஒரு ஃபார்முலா, ஒரு பிரின்சிபிள் தான் அந்த இடத்துல யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம இதுல வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கிரிக்கெட்டில் ஒரு ஃபீல்டர் பந்தை பிடிக்கும்போது ஏன் தனது கைகளுக்கு பின்னால் இழுக்கிறார்? நம்ம நார்மலா கிரிக்கெட் விளையாடும்போது என்ன பண்ணுவோம்? பந்த பிடிக்கும்போது இப்படி இழுப்போம். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்ப ஏன் இழுக்குறாங்க அப்படின்னா, நீ இப்படி பந்து வரும்போது ஆப்போசிட் இப்படியே காமிச்சுக்கிட்டுன்னா, வந்து மேல அடிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அதிர்வு அதிகமாகும் கையில. அப்ப கை வந்து பார்த்தீங்கன்னா வீங்கிடும்னு சொல்றோமா இல்லையா? அப்ப கை வீங்காம இருக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட்க்கு என்ன பண்றோம் இப்படி கைய இப்படி இழுக்கிறோம். இது 1. 2வது ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் பொழுது, அதே இடத்துல போய் காமிச்சோம்னா, அந்த இடத்துல என்ன ஆகும்? கை வலிக்குங்கிறது 1, அதிர்வு அதிகமாகும். நம்ம கையிலிருந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த அது எந்த வியூல வருதோ, அந்த வியூல அப்படியே லாகமா அப்படி வாங்கணும். அப்படி வாங்குனா தான் கையில வந்து உட்காரும். நமக்கு முதல்ல வலிக்காது. கையில அதிர்வு ஏற்படாது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப தனது கைகளில் உந்து விசைய குறைக்க. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? நான் அப்ப அங்க வர ஃபோர்ஸ வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ்ல தான் வாங்கணும். அது வருது அப்படின்னா நாம போய் இப்படி போய் காமிச்சோம்னா என்ன ஆகும்? ஒண்ணு கையில இருந்து பந்து மிஸ் ஆயிடும். இல்லன்னா கை வலிக்கும், வீங்கிடும். புரியுதுங்களா? சோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தனது கைகளில் உந்து விசையை குறைப்பதற்காகத்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்டர் என்ன பண்றாங்க? பந்த வந்து இப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஓகே. சோ அப்ப அடுத்தது வந்து 69வது கொஸ்டின். காலியான வண்டியை விட சுமை ஏற்றப்பட்ட வண்டியை தள்ள அதிக விசை தேவைப்படுகிறது. இது எந்த விதியை என்ன பண்ணுது? இது கான்செப்ட்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நியூட்டனுடைய 2 விதி அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதாவது இப்ப காலியான வண்டியில வந்து என்ன இருக்கும்? வெயிட் வந்து கம்மியா இருக்கும். வெயிட் கம்மியா இருக்கிறதால நம்ம ஃபோர்ஸ் கம்மியா குடுத்தாவே போதுமானது. ஆமா தானே? ஓகே. இப்ப சைக்கிள் எடுத்து நீங்க தள்ளுற அப்படின்னா, அதுக்கு நீங்க ஃபோர்ஸ் கம்மியா இருந்தாவே போதுமானது. ஒரு சைக்கிள் ஒரு பைசைக்கிள் இருந்தா. அதுவே ஒரு ஒரு 4 வீலர் கார் இருக்குது. அத நீ பிடிச்சு தள்ளினா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டப்படுவ. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா வெயிட் டிஃபரெண்ட் ஆகுது. வெயிட் டிஃபரெண்ட் ஆகும்பொழுது அப்ப வெயிட் அதிகமா இருந்தா ஃபோர்ஸும் அதிகமா தேவைப்படுது. ஆமா தானே? நீ ஒரு வெயிட்டான ஒரு வண்டிய வந்து தள்ளும் பொழுது, ஃபோர்ஸ் அதிகமா குடுத்தா மட்டும் தான் வண்டி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப வெயிட் கம்மியா இருந்தா, ஃபோர்ஸ் நீ கம்மியா குடுத்தா போதும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைக்கிள தள்ளுறது. அதே மாரி வெயிட் அதிகமா இருந்தா, ஃபோர்ஸ் அதிகமா குடுத்தா தான் எட்டத்த போகும். புரியுதுங்களா இல்லையா? அது நியூட்டனின் 2ஆம் விதிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 70வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் நியூட்டனின் முதல் இயக்க விதிக்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேஜையில் வைக்கப்பட்டுள்ள புத்தகம் தள்ளப்படும் வரை ஓய்வில் இருக்கும் நிலை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிங்களா? மேஜையில் வைக்கப்பட்டுள்ள புத்தகம் தள்ளப்படும் வரை. ஓகேங்களா? ஸோ அப்ப நியூட்டனின் முதல் இயக்க விதி என்னன்னா, எப்பயுமே ஒரு பொருள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத வரைக்கும் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்ப அ இந்த பூ இருக்கா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு டேபிள்ல ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு டேபிள்ல ஒரு புக் இருக்குது. அத நீ எடுத்து வேற இடத்துல வைக்காத வரைக்கும், அந்த புக் எப்படி தான் இருக்கும்? அதே இடத்துல தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுக்காத வரைக்கும் அந்த பொருள் அதே இடத்துல தான் இருக்கும். அப்ப ஒரு பொருள டச் பண்ணாத வரைக்கும் அந்த பொருள் அதே மாரி தான் இருக்கும். டச் பண்ணா மட்டும் தான் வேற மாரி மாறும். வேற இடத்துக்கு போகும். அந்த கான்செப்ட்க்கு பேரு தான் நியூட்டனின் முதல் இயக்க விதி. மேஜையில் வைக்கப்பட்டுள்ள புத்தகம் தள்ளப்படும் வரை ஓய்விலே தான் இருக்கும். அப்படிதானே? ஒரு எட்டத்துல எடுத்து வைக்கிறது இப்படி தள்ளுற வரைக்குமே அந்த புக் எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 71. ஒரு பொருளின் திசைவேகம் நிலையானதாக இருந்தால், அதன் முடுக்கம் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு பொருளுடைய திசைவேகம் நிலையானதாக இருந்தால், சரிங்களா? 71ல ஒரு பொருளுடைய திசைவேகம் நிலையானதாக இருந்தால் முடுக்கம் எப்படி தான் இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா, வேகம், திசைவேகம் எதுவாக இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கங்க. ஸ்பீடு, அப்புறம் வந்து வெலாசிட்டி, இந்த திசைவேகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா இருக்குது அப்படின்னா, அதனுடைய முடுக்கம் ஆக்ஸலரேஷன் எப்படி தான் இருக்கும்? 0வா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். சரிங்களா? எத்தனாவது கொஸ்டின்? 71. அதாவது ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டூ டெல்டா U பை டெல்டா T. முடுக்கம் என்பது வேகத்தின் மாற்றமாகும். அப்படிதானே? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு முடுக்கம் என்பது வேகத்தின் மாற்றமாகும். வேகத்தில் மாற்றம் இல்லாவிட்டால் முடுக்கம் 0மாக இருக்கும். வேகத்தில் மாற்றம் இல்லாவிட்டால் என்னது? முடுக்கம் 0மாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க.
வானியல் பொருள்களின் பாதையை கவனிப்பதில் ஈர்ப்பு விதி எவ்வாறு உதவுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரத்தை கணக்கிடுவதன் மூலமாக இது தப்பு. புரியுதுங்களா? வானியல் பொருட்களின் பாதையை கவனிப்பதில் ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுது அப்படின்னா, வான் பொருட்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசையை கணக்கிடுவதன் மூலமாக. ஓகேவா? அப்படின்னா என்னது? ஒரு கல் இருக்கு. ஒரு விண்வெளி கல் வந்து மேல சுத்திக்கிட்டு இருக்குது. இதுக்கும் நம்மளுடைய பூமிக்கும் இடையில உள்ள ஒரு கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பூமிய வந்து ஒரு ஒரு விண்வெளி கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்றது புரியுதுங்களா? காமெட் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இது வந்து பூமிய போய் தாக்க போகுது. இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல இத்தனை டிஸ்டன்ஸ்ல வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஸோ அப்ப எ 2 வானியல் பொருட்களுக்கு இடையே உள்ள என்னது? ஈர்ப்பு விசையை கணக்கிடுவதன் மூலமாக வானியல் பொருட்களின் பாதையை கவனிப்பதில் ஈர்ப்பு விதி வந்து உதவுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஒரு பொருளின் எடை பூமத்திய ரேகையை விட துருவங்களில் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னது? துருவங்களில் நிறை அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் வந்து தப்பு இது. அதாவது துருவங்களில் நிறை அதிகமாலாம் இருக்காது. சரிங்களா? இது வந்து கம்மியா இருக்கும். அது வந்து தப்பு. துருவங்களில் ஈர்ப்பு விசையால் ஏற்படும் முடுக்கம் அதிகமாக இருக்குங்கிறது சரி. அதே மாரி துருவங்களில் பூமியின் மையத்திற்கு அருகில் இருக்கும். த பாடி இஸ் க்ளோசர் டூ த சென்டர் ஆஃப் த எர்த் ஆஃப் த போல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இது பி அண்ட் சின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இத கொஞ்சம் பார்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி எதனை வலியுறுத்துகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் அதன் நிறைகளுக்கு விகிதாச்சார விசையுடன் ஒவ்வொரு பொருளையும் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி எதனை வலியுறுத்துகிறது? ஒவ்வொரு பொருளும் அதன் நிறைகளுக்கு விகிதாச்சார விசையுடன் மற்ற ஒவ்வொரு பொருளையும் ஈர்க்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோல லாஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. பின்வருவற்றில் எது உந்து விசைக்கு உதாரணம் அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீண்ட நேரம் கதவை தள்ளுத நபர். என்னது? பின்வருவற்றில் எது உந்து விசைக்கு உதாரணம் அல்ல? அதாவது பார்த்தோன்னா, பந்தை தாக்கும் மட்டை. அதான் உந்து விசை. ஒரு பந்து இப்படி வருது. அத வந்து என்ன பண்றோம் நம்ப? ஹெலிகாப்டர் ஷாட்ன்னு சொல்றோமா இல்லையா? விட்டு நெம்புனா என்ன ஆகுது? போகுதா இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அதுக்கு ஒரு உந்து விசைய குடுக்குறோம். இப்படி வருது. அத உந்து விசைய அடிச்சு தூக்குறோமா இல்லையா? அதுல ஒரு ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறோம். அப்புறம் திடீர்னு நிற்கும் காரு. ஒரு கார் வந்து ஃபாஸ்ட்டா போயிட்டே இருக்குது. அத திடீர்னு என்ன பண்றோம் நம்ப? ஆக்ஸலரேஷன் குடுத்து சக்குன்னு நிற்குமா இல்லையா? அது ஒரு உந்து விசை. சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஃபாஸ்ட்டா போறத டக்குன்னு நிறுத்துறோம். அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஆணியை அடிக்கும் சுத்தியல். புரியுதுங்களா? ஒரு செவுத்துல வந்து ஒரு ஆணிய வச்சு அடிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? ஆணி வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கும்போது டக்குன்னு உள்ளார போதா? ஃபோர்ஸ் குடுக்கும்போது டக்குன்னு உள்ளார போகுது. ஃபோர்ஸ் குடுக்கும்போது நிக்குது. ஸோ அதுதான். அப்ப இதுக்கு வந்து சரியான உதாரணம் அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? உந்து விசைக்கு உதாரணம்னா ஏ, பி, டி. உந்து விசைக்கு உதாரணம் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் கதவை தள்ளும் நபர். சரிங்களா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப இது மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அ எஸ்ஐ டெஸ்ட் 5 வந்து ஃப்ரீ டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 51லருந்து 75 வரைக்கும் ஃபுல்லா டிஸ்கஷன் இதில பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, 76லருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.